ஹாய், குட் டே. ஒரு ஆணோ பெண்ணோ உங்கள் உடம்புல என்ன மாதிரி டிசீஸ் வந்தாலும் அதை சரி பண்ணுற மெக்கானிசமும் ஒரு டீமும் உங்கள் உடம்புல இருக்குன்னு நம்புவீங்களா? இட் இஸ் ட்ரூ. அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருமா? ஸ்டெம் செல்ஸ். ஆக மொத்தம் இந்த ஸ்டெம் செல்ஸ்ன்றது நம்ம உடம்புல இருக்கிற 78 ஆர்கான்லையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அந்த செல்லோட இந்த ஸ்டெம் செல் சேரும்போது அந்த செல்லை மாறிக்கும். அந்த அடிப்படையில் சின்ன வயசில் நாமெல்லாம் ஒரு அடிப்பட்டாலே கம்முன்னு இருந்தாலே ஒரு வாரத்தில் அது சரியாயிடும். தட் மீன்ஸ் அந்த ஹீலிங் பவர் அதிகமாக இருக்குது. இதே வயசாச்சுன்னா அதே மாதிரி அடிப்பட்டா உடனே சரியாகுது அந்த காயம். இட் வில் டேக் டைம். அப்போ ஹீலிங் கெப்பாசிட்டி கம்மியாகுது. எதனால்? வயசாக இந்த ஸ்டெம் செல் எண்ணிக்கை கம்மியாகிறதால தான் இந்த ஹீலிங் பவர் கம்மியாகுது. ஹீலிங் பவர் கம்மியாகிறதால நம்ம உடம்புல அதிகமாக டெட் செல்ஸும் டேமேஜ் செல்லும் அதிகமானதால் நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வரதுக்கு காரணமாக இருக்குது. இதுக்கு என்னன்னா அடிப்படை காரணம் நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை, ரேடியேஷன், சாப்பிட்ற ஃபுட்டு, கலருக்கும் டேஸ்ட்டுக்கும் சாப்பிட்டதால முதல் அஃபெக்ட் ஆகுறது நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் தான். இந்த செல்ஸ் அஃபெக்ட் ஆகல நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் வர ஆரம்பிக்குது. அப்போ இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸை ரூட்லேயே போய் சரி பண்ணால் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நம்ம உடம்புல ஸ்டெம் செல்ஸ் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் இந்த பிளான்ட் ஸ்டெம் செல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற இந்த ஸ்டெம் செல்ஸ் மூலிமா டெல் செல்ஸையும் டேமேஜ் செல்ஸையும் சரி பண்ணிவிட்டு நம்ம டிஷ்யூ ஆர்கானையும் எங்கே வச்சுக்க முடியும். அப்படி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஆயுட்காலம் கூடிக்கும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு 29 இன்க்ரீடியன்ஸ் உள்ள பிளான்ட் ஸ்டெம் செல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அதை பற்றி தெரியும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.